தற்போது அமெரிக்காவும் இஸ்ரேலும் ஒரு ஜாயிண்ட் ஸ்ட்ரைக் ஆன் தெஹ்ரான் 2 பேரும் சேர்ந்து அடித்ததாகத்தான் சொல்லப்படுகிறது. இஸ்ரேலுடைய அந்த தாக்குதலின் மூலமாக தெஹ்ரான், அதே மாதிரி அங்கே உள்ள இருக்கக்கூடிய தப்ரிஸ், இன்னும் சில நகரங்கள் வைத்துக் கொள்ளுங்கள், அதில் இஸ்பஹானும் தாக்கப்பட்டிருக்கிறது. இப்படி ஒரு 4 இடங்களை 3 குண்டுகள் மிக பயங்கரமாக வெடித்தது என்று சத்தத்தை வைக்கிறார்கள். இதில் முக்கியமாக 8 இடங்களில் அமெரிக்காவினுடைய இடம் இருக்கிறது. ஒன்று, நீங்கள் சொல்வதை பார்க்கும்போது கத்தரில் இருக்கக்கூடிய மிக முக்கியமான தளம் அல் உதீத், பஹ்ரைனில் இருக்கக்கூடிய, சவுதி அரேபியாவில் இருக்கக்கூடியது, கத்தர், பஹ்ரைனு, நீங்கள் சொன்ன மாதிரி ஓமன், ஜோர்டான், எல்லா இடத்துலையுமே இருக்குது, முக்கியமாக பெருசு. இப்படிப்பட்ட சூழ்நிலையில் தற்போது இந்த போர் இனி சமாதானம் நடப்பதா இல்லது அது எந்த அளவிற்கான ஒரு எஸ்கலேஷன் இருப்பதை நாம் சொல்ல முடியாது. இன்னும் உச்சக்கட்ட போரை 2 பேரும் ஆரம்பிக்கவில்லை. இந்த கொதிநிலைக்கு ஒரு ரிட்டாலியேஷன் பயங்கரமாக இருக்கும் என்று ஈரானுடைய வெளிவிவகாரத்துறை செய்தி தொடர்பகம் ஒரு செய்தியை வெளியிட்டிருக்கிறது. அந்த செய்தி வெளியிட்ட பிறகுதான் அபுதாபி தாக்கப்பட்டிருக்கிறது, குவைத் தாக்கப்பட்டிருக்கிறது, பஹ்ரைன் தாக்கப்பட்டிருக்கிறது. இந்த மத்திய தரைக்கடல் விவகாரம் உலகம் முழுவதும் பெரும் கொந்தளிப்பை ஏற்படுத்த போகிறது. இந்த முதல் போர் இப்பொழுது வடக்கு இஸ்ரேலும் மற்ற அமெரிக்காவுடைய தளங்களில் நடந்ததை தாண்டி ஹெர்மூஸில் ஒரு கண்டெய்னர் அடிக்கப்பட்டால், ஒரு கப்பல் மூழ்கிவிட்டால், ஆனால் ஆட்சி மாற்றம் என்பது அவ்வளவு எளிதாக நடக்காது. இதை நான் சொல்ல நடக்காது. வெற்றி என்பது, கைப்பற்றுதல் என்பது ஒரு நாட்டின் உள்ளே இறங்கித்தான் வெற்றி பெற வேண்டும். பழைய ஈரான் அல்ல, பழைய ஈராக் அல்ல, அமெரிக்காவுக்கு சவால் விடுகிற ஈரான். கமேனிக்கே குறிவிச்சிட்டாங்க, அவரையும் விட்டு வைக்கல. அவர் அண்டர் கிரவுண்ட்ல, இப்ப அவர் எங்க இருக்காரு தெரியும். அவரை கொள்வது அமெரிக்காவுக்கு எளிதுதான், ஆனால் தெரிந்தாலும் கொள்ள மாட்டார். ஏன் என்று சொன்னால், சேனல் 5 தமிழர்களுக்கு வணக்கம். இன்றைய நேர்காணலில் நம்மோடு பேச இருப்பது மூத்த பத்திரிகையாளர் சுஃபியான் அவர்கள். சார் வணக்கம் சார். வாங்க சார். சார், போர் பதட்டமாக இருந்துச்சு, தொடர்ந்து நம்ம காணொலியில் போட்டு வந்தோம். இப்போ போரே நடந்து போச்சு. டெஹரானில் குண்டு அடிச்சிருக்காங்க. இஸ்ரேல், குறிப்பாக பார்க்கக்கூடியது இஸ்ரேல், அமெரிக்காவோட இணைந்து கொண்டு பதில் தாக்குதல் தீவிரமாக இருக்கு. எங்கே பார்த்தாலும் பக்கத்தில் இருக்க அமெரிக்க பேஸுகள் அப்படிலாம் தகர்க்கிறாங்க ஈரான். அடுத்த கட்ட நடவடிக்கை இஸ்ரேலையும் தாக்கிட்டு இருக்கிறாங்க. இந்த போக்கை எப்படி பார்க்குறீங்க? ஆக்சுவலி இன்டர்நேஷ்னல் லெவலில் நம்முடைய சேனல் 5க்கு ஒரு பெரிய கண்ணியம் உண்டு. மிகச்சிறந்த ஆளுமைகளை எல்லாம் கூப்பிட்டு நீங்கள் எடுக்கிறீங்க. அதில் எனக்கு ஒரு இடம் கொடுத்துருக்கீங்க, ரொம்ப சந்தோஷம். மிக முக்கியமாக ரூபன், இப்போ நீங்கள் கேட்டது எப்படின்னா, மத்திய கிழக்கில் நேற்று இன்று காலை வரைக்கும் கிடைத்த செய்தி, அடுத்த கட்ட பேச்சுவார்த்தை மார்ச் 2ஆம் தேதி வைத்திருந்தார்கள் ஜெனீவாவில். ஆமாம், ஓகே. ஏற்கனவே புதைதாவுடைய அந்த புரோக்கரேஜ், அதாவது மீடியேட்டராக இருந்த காரணத்தினால் அந்த பேச்சுவார்த்தைகள் ஒரு முடிவுக்கு வரும் என்று எதிர்பார்த்தார்கள். நேற்றைக்கு நடந்த பேச்சுவார்த்தையில் IAEA, இன்டர்நேஷ்னல் அட்டாமிக் எனர்ஜி ஏஜென்சி, ஒரு சொல்யூஷனை சொல்லியிருந்தார்கள். எப்படி என்றால், இப்போ அமெரிக்கா என்ன சொல்கிறார்கள் என்றால், நீங்கள் சென்ட்ரிஃபியூஜ் செய்த செறிவூட்டப்பட்ட யுரேனியம், தோரியம், இதில் இருக்கக்கூடிய 450 அல்லது 400 கிலோ, ஒரு அரை டன் கொஞ்சம், அதை எங்கள் கையில் ஒப்படைச்சிடணும், அமெரிக்கா சொல்வது. இரண்டாவது, பெலிஸ்டிக்ஸ் மிசைல், ICBM, இன்டர் கான்டினென்டல் பெலிஸ்டிக் மிசைல், இதையும் எங்களிடத்தில் ஹேண்ட் ஓவர் பண்ணிடணும். ப்ராக்சிகள், ஹவுதிகளுக்கோ, ஹமாஸுக்கோ, ஹிஸ்புல்லாக்கோ, ஷியாட்டி ஹிஸ்புல்லா, ஹத்தாபி ஹிஸ்புல்லா, முஜாஹிதீன்கள் யாருக்குமே நீங்கள் சப்போர்ட் பண்ணக்கூடாது. அப்புறம் உள்நாட்டில் போராட்டத்தில் ஈடுபடுவர்களை கொல்வது, கைது செய்வது, இப்படி ஏற்புடையதில்லாத பலவேறு குற்ற நிபந்தனைகளை அமெரிக்கா தொடர்ந்து வைத்தார்கள். அதற்கு அப்பாஸ் அரகச்சி என்ன சொன்னார், ஒரு விஷயம் மட்டும் இருக்கிறது, பேசுவோம், அணு ஆயுத குறைப்புகள் குறித்து பேசுவோம், ஆனால் நீங்கள் எங்கள் மீது வைத்திருக்கக்கூடிய பொருளாதார தடைகளை நீக்க வேண்டும், நாங்கள் ரெடியாக இருக்கிறோம், ஸ்டெப் டவுன் அப்படின்னு சொல்லிட்டு மற்ற விஷயங்கள்லாம் ஆயத்துல்லா கமேனி சொன்னார், நாங்கள் ஒரு சாவரின் தேசம், இறையாண்மை கொண்ட தேசம்,
எங்கள் பாதுகாப்புக்காக நீங்களும் வைத்திருக்கிறீர்கள், நாங்களும் வைத்திருக்கிறோம், பக்கத்தில் இஸ்ரேலும் வைத்திருக்கிறோம் அப்படின்னு சொல்லிக்கொண்டு இந்த பேச்சு மார்ச் 2 வரைக்கும் இருக்கும். நேற்று அவர் என்ன சொன்னார் என்றால், அமெரிக்காவினுடைய பேச்சுவார்த்தைக்கு பின்பு அப்பாஸ் அராகச்சி ஒரு ப்ராஸ்பெரிட்டி, வேர் கோயிங் டு பி டச் த ப்ராஸ்பெரிட்டி, ஒரு நல்ல முடிவை நோக்கி நாங்கள் சென்று கொண்டிருக்கிறோம், வில் டேக் ஒரு நல்ல முடிவு வரும் என்று எதிர்பார்க்கிறோம். ஒரு பாசிட்டிவான கருத்தை அப்பாஸ் அராகச்சி பதிவு செய்திருந்தார். 4 மணி நேரத்துல தான் ஏதோ முடிவு மாறி சொல்றாங்க. எக்ஸாக்ட்லி. ஆனால் இந்த நடவடிக்கைக்கு முன்னால் நேற்று ஒரு என்ன சொல்றது, விசாலமான காம்ப்ரிஹென்சிவ் உள்ளரங்கமான விரிவான எலாபரேட் பேச்சுவார்த்தை நடந்தது. யாரெல்லாம் நடத்தினார்கள்? அந்த பேச்சுவார்த்தையை பற்றி நமக்கு காணொலியே வந்தது இல்லை, டைரக்டா CNN ஒளிபரப்பியது ரொம்ப தெளிவாக. அதில் அமெரிக்காவுடைய பிரசிடென்ட் டொனால்ட் ட்ரம்ப் அவர்களும் நேற்று இது ஒரு 12 மணி நேரத்திற்கு முன்பு, இன்று காலை தாக்குதலுக்கு 12 மணி நேரத்துக்கு முன்பு அமெரிக்காவினுடைய டிஃபென்ஸ் செக்ரட்டரி பீட் ஹெர்ட்ஸ், அமெரிக்காவினுடைய துணை ஜனாதிபதி ஜேடி வான்ஸ், அமெரிக்காவுடைய எக்ஸ்டர்னல் அஃபேர்ஸ் மினிஸ்டர் மார்க்கோ ரூபியோ, அமெரிக்காவுடைய சென்காமுடைய தலைவர் கூப்பர், அமெரிக்காவுடைய முக்கூட்டு படைகளுடைய தலைவராக இருக்கக்கூடிய டேவிட் கெயின், இவங்க எல்லாருமே கலந்து கொண்டாங்க. ஒவ்வொருத்தரும் தன் கருத்தை வைத்தார்கள். அப்போதே எங்களுக்கு தெரியும் இந்த போர் ஏதோ நடக்க போகிறது என்று. இதில் ஒருவரை தவிர மற்ற அனைவரும் போர் செய்ய வேண்டும் என்று உறுதியாக இருந்தார்கள். அமெரிக்காவுடைய டிஃபென்ஸ் செக்ரட்டரி பீட் ஹெர்ட்ஸ் தனது கருத்தில் கண்டிப்பான போர் என்று சொல்லிவிட்டார். அமெரிக்காவுடைய வெளிவிவகாரத்துறை அமைச்சர் மார்க்கோ ரூபியோவும் அதை உறுதிப்படுத்தினார். ஆனால் ஒரு கருத்து மட்டும் கொஞ்சம் வித்தியாசமாக இருந்தது. அமெரிக்காவுடைய வைஸ் பிரசிடென்ட் ஜேடி வான்ஸ் இது ஒரு மட்டுப்படுத்தப்பட்ட போர் தேவையில்லை என்பது போன்று ஒரு டிசென்ட் வாய்ஸ் அமங் த லீடர்ஸ், அவர்களுக்குள்ள ஒரு மாறுபட்ட பேச்சு இருந்தது. ஆனால் இன்று திடீரென எதிர்பார்க்காத ஒரு தாக்குதலை இஸ்ரேல் நடத்திவிட்டது. இஸ்ரேல் நடத்திவிட்டதென்றால் நாம் நம் தொலைக்காட்சியில் கூட பேசியிருக்கிறேன், இந்த தாக்குதலை அமெரிக்கா நடத்தாமல் இஸ்ரேலை வைத்து நடத்த சொல்வார்கள் என்று நான் சொல்லியிருக்கிறேன். ஆனால் இப்போது அமெரிக்காவும் இஸ்ரேலும் ஒரு ஜாயிண்ட் ஸ்ட்ரைக் ஆன் தெஹ்ரான், 2 பேரும் சேர்ந்து அடித்ததாகத்தான் சொல்லப்படுகிறது. இந்த தாக்குதலில் 4 நிலைகள் 5 நிலைகள் இப்படி தொடர்ந்து இஸ்ரேலுடைய அந்த தாக்குதலின் மூலமாக தெஹ்ரான், அதே மாதிரி அங்கே உள்ள இருக்கக்கூடிய தப்ரிஸ், இன்னும் சில நகரங்கள் வைத்துக் கொள்ளுங்கள், அதில் இஸ்பஹானும் தாக்கப்பட்டிருக்கிறது. தப்ரீஸ், தெஹ்ரான், இஸ்பஹான்ல அணு ஆயுத நிலைகள் இருக்கிறது. இந்த 3 இடம், இஸ்பஹான், நட்டான்ஸ் மற்றும் இன்னொரு இடம் பர்தோஸ், இந்த 3ல தான் அமெரிக்கா குண்டு போட்டாங்க. அப்போ எதுலலாம் அடிச்சிருக்காங்கன்னா உச்சபட்ச தலைவர் சையத் அலி காமினுடைய அலுவலகம், டிஃபென்ஸ் சென்டர், ஈரானில் இருக்கக்கூடிய இராணுவ காரிடார் சென்டர், இன்டெலிஜென்ஸ் இன்ஃபர்மேஷன் கலெக்டிவ் சென்டர், அது அல்லாமல் அணு ஆயுத தளவாடங்கள், இப்படி ஒரு 4 இடங்களை 3 குண்டுகள் மிக பயங்கரமாக வெடித்தது என்று சத்தத்தை வைக்கிறார்கள். 1000 பேர் மரண தகவல்கள் இன்னும் இதுவரை கிடைக்கவில்லை. ஆனால் இப்போ வரைக்கும் சொல்லிட்டு இருக்காங்க, மெயின் ஸ்ட்ரீம் மீடியாலாம் என்ன பரவுதுன்னா 1000 பேர் உயிரிழந்திருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி வந்துட்டு இருக்கு. அது தெரியல, அதற்கான தகவல் இல்லாமல் நாம் சொல்ல முடியாது. நம்ம ஒரு இங்குள்ள இருக்கலாம். ஏனென்றால் இது ஒரு மோசமான விவகாரம். எவ்வளோ தாகியிருக்கிறார்கள், எவ்வளோ பொதுமக்கள் இறந்தார்கள் என்று தெரியவில்லை. ஆனால் இந்த விவகாரம், இந்த நிலைகள் ஒரு பெரிய சிக்கலில் கொண்டு விட்டுரும் போல தெரியுது. ஏன்னு கேட்டால், ஒரு தாக்குதல் ஈரானிலிருந்து இஸ்ரேலுடைய வடக்கு பகுதியை நோக்கி நடந்திருக்கிறது. அதில் என்ன நடந்துச்சுன்னு தெரியல. ஈரானில் நீங்கள் 1000 பேர் இறந்ததாக சொல்லப்படுகிறீர்கள். ஆனால் அல் ஜசீரா போன்றவைகளில் அப்படி ஒரு செய்தி வரவில்லை. நம்ம அடுத்த காணொலியில் ரொம்ப பிரீஃபாக சொல்லிடுவோம். சரி, இப்போ இவங்க என்ன செஞ்சுருக்காங்கன்னா, பதிலடி கொடுப்பதற்காக பஹ்ரைன் யுனைடெட் அரபு எமிரேட்ஸுடைய அபுதாபி, ஓமன், கட்டார்லாம், ஆமாம், அடுத்து குவைத், இதில் முக்கியமாக 8 இடங்கள்ல அமெரிக்காவினுடைய இடம் இருக்கிறது. ஒன்று, நீங்கள் சொல்வதை பார்க்கும்போது கத்தரில் இருக்கக்கூடிய மிக முக்கியமான தளம் அல் உதீத், பஹ்ரைனில் இருக்கக்கூடிய, சவுதி அரேபியாவில் இருக்கக்கூடியது கத்தர், பஹ்ரைனு, நீங்கள் சொன்ன மாதிரி ஓமன், ஜோர்டான், எல்லா இடத்துலையுமே இருக்குது. முக்கியமாக பெருசு இது அவங்க ஏற்கனவே அவர்களுடைய டார்கெட் அமெரிக்காவினுடைய தளங்களை அடிப்பதும், அமெரிக்காவை நிலைகுலை செய்வதும். ஏற்கனவே 40,000 அமெரிக்க போர் வீரர்கள் எவாக்குவேஷன், ரொம்ப ஃபாஸ்ட்டாக எவாக்குவேட் ஆனாங்க.
ஃபோர்ஸபுளாக அவங்கள வெளியேறினாங்க. இப்போ அவங்க திரும்பி வந்துட்டாங்க. நேற்றைக்கு எல்லா நாடுகளும் ஒரு சர்க்குலர் அனுப்பியிருந்தாங்க. அந்த சர்க்குலரில் ரொம்ப நம்பகத்தன்மையானது சீனா வெளியிட்டது. தங்கள் நாட்டுடைய பிரஜைகள் ஈரானில் வெளியேறிவிட வேண்டும். அதே போன்று அமெரிக்கா வந்து உடனடியாக இஸ்ரேலிலிருந்து அனைவரும் வெளியேற வேண்டும் என்றெல்லாம் விட்டிருந்தால், நமது நாடும் இந்தியாவினுடைய நமது வெளிவிவகாரத்துறை ஜெய்சங்கர் அவர்களுடைய அந்த டிபார்ட்மெண்ட்டும் ஒரு நோட்டிஃபிகேஷன் ஹேட் பீன் இஷ்யூடு. அது நம்ம சொல்லியிருந்தோம். ரைட். இப்படிப்பட்ட சூழ்நிலையில் தற்போது இந்த போர் இனி சமாதானம் நடப்பதா இல்லது அது எந்த அளவிற்கான ஒரு எஸ்கலேஷன் இருப்பதை நாம் வந்து சொல்ல முடியாது. இன்னும் உச்சக்கட்ட போரை இரண்டு பேரும் ஆரம்பிக்கவில்லை. உச்சக்கட்ட போர் ஆரம்பிக்கவில்லை. ஆனால் இரண்டு பக்கமும் தாக்குதல்கள் இருந்தாலும் நீங்கள் கூறுவதை போன்று தெஹ்ரானில் அதிகமாக பொதுமக்கள் கொல்லப்பட்டிருக்கலாம் என்று எண்ணுவதற்கான வாய்ப்புகள் இருக்கின்றது. இப்போ இந்த 12 நாள் போரை நாம் இதோடு சமன்படுத்த முடியாத அளவிற்கு இது பெரும் சிக்கலை ஏற்படுத்தும். தற்போது கிடைத்திருக்கக்கூடிய தகவல்களில் யூரோப் யூனியனில் பெல்ஜியம், நார்வே, பாகிஸ்தான் போன்ற நாடுகள் உடனடியாக வந்து ஒரு அமைதி ஒப்பந்தம் வேண்டும் என்று கேட்டுக்கொண்டிருக்கிறார்கள். இதற்கிடையில் இந்த போர் நடந்து கொண்டிருக்கிற போது தாக்குதல் நடந்தவுடன் அமெரிக்காவினுடைய பிரசிடென்ட் டொனால்ட் ட்ரம்ப் இன்டர்வியூ கொடுக்குறார். இப்போ இந்த போர் நடந்துட்டு இருக்கும்போது அப்பொழுது அதனால் அமெரிக்காவில் மாலை நேரம், நம் இந்திய டைமுக்கு நமக்கு வந்து காலை என்றால் அமெரிக்கா ஒரு இரவு ஒரு முன்னேறம் ஒரு 7 மணி 8 மணி இருக்கும். 12 மணி நேரம் டிஃப்ரெண்ட்னா காலை 8 மணினால் அமெரிக்காவினுடைய ஒரு 9 மணி 10 மணினால் இரவு ஒரு 11 மணி இருக்கும் என்று நான் நினைக்கின்றேன். அந்த லோக்கல் டைம் நமக்கு இல்லை. அமெரிக்காவுடைய பிரசிடென்ட் சொல்லுகிறது, இங்கே பாருங்கள், ஐஆர்ஜிசி லே டவுன் ஆர்ம்ஸ் அப்படின்னு சொல்லியிருந்தார். அப்படின்னா அதாவது ஈரானுடைய ரெவல்யூஷனரி கேர்ட்ஸ் அண்ட் காப்ஸ் தங்கள் வலிமையான ஆயுதங்களை உடனடியாக கீழே வைக்கணும். தாக்கி கொண்டே பேசுகிறார். ஒரு பக்கம் தாக்குதல் நடக்கு, மற்றொரு பக்கம் அமெரிக்காவினுடைய அதிபர் சொல்கிறார். இரண்டாவது என்ன சொல்கிறார் என்று சொன்னால், மிக முக்கியமாக வி அனிஹிலேட், நாங்கள் அனைவரையும் துடைத்தெறிவோம். யாரெல்லாம் துடைத்தெறிவோம்? ஈரானுடைய ஆயுதங்கள், ஈரானுடைய ஏவுகணை தளவாடங்கள், ஈரானுடைய கடலில் இருக்கக்கூடிய அனைத்து கப்பல்கள், மெரிடைம் பவுண்டரிஸ் என்று அழைக்கப்படுகிற எல்லாவற்றையும் நாங்கள் துறை தெரிய போகிறோம், ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம் எல்லாவற்றையும் அழிக்க போகிறோம் என்று ஒரு பயங்கர மிரட்டலை விட்டிருக்கிறார். புரட்சிகர படையும் அளிப்போம். இது ரொம்ப முக்கியமான விஷயம். அடுத்து அவர் சொல்கிறார், ப்ராக்சிகள் மற்றும் ஐஆர்ஜிசி போன்ற பயங்கரவாத குழுமங்களை நாங்கள் அழிப்போம், அதுவரை நாங்கள் ஓய மாட்டோம் என்று ஒரு ஸ்டெட்ஃபாஸ்ட், என்ன சொல்வது தமிழில், உறுதியான நிலைப்பாட்டில் அவரது ஸ்டேட்மெண்ட் வெளியாயிருக்கிறது. உறுதியான நிலைப்பாட்டில் அவர் ஒரு 78 வயது மனிதரை போல் பேசவில்லை, ஒரு இளைஞனை கர்ஜனிப்பிக்கை போன்று அமெரிக்க அதிபர் பேசியிருக்கிறார். இதற்கிடையில் பெஞ்சமின் நித்தானியாகு இஸ்ரேலிலிருந்து வெளியிட்ட செவியினுடைய ஈரானுடைய மக்களினுடைய தலைவிதி அவர்கள்தான் நிர்ணயிக்கப்பட வேண்டும் என்றும் அவர் குறிப்பிட்டிருக்கிறார். ஆக இப்பொழுது என்னென்னால் ஒரு இதில் பெஞ்சமின் நித்தானியாகு வெற்றி பெற்றதாகத்தான் எனக்கு புரிகிறது. ரொம்ப இன்ஸ்டிகேட் பண்ணுறாங்க. அமெரிக்கா இஸ் த கிரேட்டஸ்ட் நேஷன், அமெரிக்கா இஸ் ஒன்லி ப்ரியாரிட்டிஸ் ஃபார் திஸ் ஓன் கண்ட்ரி. அந்த மக்களுக்குத்தான் அவர்கள் முக்கியத்துவம் கொடுப்பார்கள். அந்த நாட்டினுடைய பலகீனமான பல நிலைகள், தற்போது பொருளாதாரம், வேலைவாய்ப்பு, இன்ஃப்ளேஷன், ரெசிப்ரோக்கல் டேரிஃப், இன்டர்நேஷ்னல் கிரைம், இப்படி நிறைய போயிட்டு இருக்கும்போது இந்த காலகட்டத்தில் அவர்கள் போர் செய்வதற்கு சரியான நேரம் இல்லை என்று அட்வைஸ் எல்லாம் நீடி டொனால்ட் ட்ரம்புடைய நேற்று பேச்சு சேட், கேவலம், இழிவு. ஒரு அமெரிக்காக்காரன் வந்து, ஒரு அமெரிக்க மக்கள் வந்து இவன்கிட்ட சமாதானமே செய்ய மாட்டான் அப்படின்லாம் நேற்று பேசினது ஆங்கில சேனல்களில் வந்தது பார்த்துருப்பீங்க. அப்படிப்பட்ட நேரத்தில் எனக்கு ஒரு உறுதி ஆயிட்டு, அப்படின்னால் அமெரிக்கா வந்து ரெடியாக தான் ஆயிட்டாங்க, இனி போருக்கு எப்போ வேணாலும் தாக்கலாம். இன்று காலையில் நான் ஒரு செய்தியை சொல்லி கொண்டு இருந்தேன். நான் பேசிக்கொண்டிருப்பது காலை 10:30 மணி, எந்த நேரமும் போர் வெடிக்கும் என்று சொல்லிவிட்டு மவுண்ட் ரோடுக்கு சென்று வருகிறேன், போர் வெடித்து விட்டது. எதற்கு நாம் என்ன ஒரு பெரியனா, நாம் இதை தொடர்ந்து கவனித்து வருகிறோம். நம்ம சேனலில் அப்டேட்ஸ் கொடு. இப்போ நான் இப்போ சொல்கிறது இன்னைக்கு மதியானம் 3 மணி செய்தியை தான் சொல்லி கொண்டிருக்கிறேன். இப்பொழுது பேசுவது இப்போது 5 மணி செய்தியை தான் நான் உங்களுக்கு சொல்லிட்டு இருக்கேன். புதுசாக மித்து ஒன்றும் இல்லை. என்ன செய்தி வருதோ அதை அப்படியே நம்ம கொடுக்குறோம். இப்போது இந்த கொதிநிலைக்கு ஒரு ரிட்டாலியேஷன் பயங்கரமாக இருக்கும் என்று ஈரானுடைய வெளிவிவகாரத்துறை செய்தி தொடர்பகம் ஒரு செய்தியை வெளியிட்டிருக்கிறது. அந்த செய்தி வெளியிட்ட பிறகுதான் அபுதாபி தாக்கப்பட்டிருக்கிறது, குவைத் தாக்கப்பட்டிருக்கிறது, பஹ்ரைன் தாக்கப்பட்டிருக்கிறது.
இந்த நிலையில் பக்கத்தில் இருக்கக்கூடிய அல் உதீத் ஏன் தாக்கப்படவில்லை அப்படி ஒரு கேள்வி நமக்கு எழுதலாம். அவர்கள் ஈரானோடு நல்ல நெருக்கமானவர்கள். அமெரிக்காவுடைய தளத்துக்கு ஆதரவு கொடுத்தாலும் கத்தரி ஈரானுடைய ஒரு அளவுக்கு கடல் எல்லை ஒரு பகிர்ந்து கொள்ளக்கூடிய ஒரு சூழ்நிலையில் இந்த மத்திய தரைக்கடல் விவகாரம் உலகம் முழுவதும் பெரும் கொந்தளிப்பை ஏற்படுத்த போகிறது. ஏனென்று சொன்னால் நீங்கள் எதிர்பார்ப்பது மட்டுமல்ல, இது ஈரான் அமெரிக்க போர் மட்டுமல்ல. எல்லோரும் அப்படி நினைத்து கொண்டிருக்கிறார்கள். இந்த போரின் விளைவாக நமது தமிழ்நாட்டில் ஆண்டிப்பட்டியிலிருந்து அம்மன்புரம் வரைக்கும் பாதிக்கப்படும். ஏனென்றால் தங்கம் விலை உயரும், பெட்ரோலிய விலை உயரும். தங்கம் விலை 2வது இன்னைக்கு உடனே உயர்ந்துட்டு 5000 ஆயிடுச்சு. ஏனுக்கு 5000 ரூபா பவுனுக்கா ஏறிடுச்சு. நான் அதை பார்க்கவில்லை. ரொம்ப நன்றி சார். என்னவென்று கேட்டால் இப்பொழுது உலகில் மொத்தம் 8 கோடி 9 கோடி பேரல்கள் உற்பத்தி ஆகிறது. அவற்றில் 25% ஈரானுடைய கைவசம் தான் இருக்கிறது. ஈரானுடைய கைவசம் இருக்கிறது என்றால் ஈரான் 33 லட்சம் பேரல்களை அவர்கள் தினமும் உற்பத்தி செய்கிறார்கள். ஆனால் மத்திய தரைக்கடலை தாண்டி பெர்சியன் அந்த ரீஜனில் இருக்கக்கூடிய ஹெர்மூஸ், இந்த ஹெர்மூஸ் என்பது நான் உங்களுக்கு பேட்டியில் கொடுத்துருக்கேன். 33 கிலோமீட்டர் சலோ வாட்டர், அதாவது ஆழம் குறைவானது. ஒரு 8 கிலோமீட்டர் டெப்த்து, ரொம்ப ஆழமானது. அவற்றில்தான் பெரும் கப்பல்கள் பயணிக்க முடியும். அது யார் கையில் இருக்கிறது என்று சொன்னால் அது ஈரானுடைய கையில் இருக்கிறது. அதுதான் துருப்புச்சீட்டு. அதன் வழியாகத்தான் ஏராளமான பொருட்கள் இந்தியாவுக்கு வந்து கொண்டிருக்கிறது. எல்லா நாடுகளிலிருந்தும் ஹெர்மூஸ் வழியாகத்தான் நமது நாட்டுக்கு வர வேண்டும், சீனாவுக்கு வர வேண்டும், ஆசிய பிராந்தியங்களுக்கு வர வேண்டும். இந்த ஹெர்மூஸின் வழியாகத்தான் அமெரிக்காவினுடைய டாலர் மதிப்பை நிலைநிறுத்திருக்கக்கூடிய சவுதி அரேபியாவுக்கு ஆயில் பைப்புகள் கடல் வழியாக சென்று கொண்டிருக்கிறது. யுனைடெட் அரபு எமிரேட்ஸுக்கு சென்று கொண்டிருக்கிறது. சிஎன்ஜி என்று சொல்லப்படக்கூடிய இயற்கை எரிவாயு கத்தருக்கு இந்த ஹெர்மூஸ் வழியாகத்தான் சென்று கொண்டிருக்கிறது. இந்த முதல் போர் இப்பொழுது வடக்கு இஸ்ரேலும் மற்ற அமெரிக்காவுடைய தளங்களில் நடந்ததை தாண்டி ஹெர்மூஸில் ஒரு கண்டெய்னர் அடிக்கப்பட்டால், ஒரு கப்பல் மூழ்கிவிட்டால் அங்கே எல்லாம் கதவடைப்பு செய்யப்பட்டுவிடும். அந்த கதவடைப்பு செய்துவிட்டால் உலகத்தின் ஆயில் சப்ளை நின்று போய்விடும். பயங்கரமான பிரச்சனைகள் ஏற்படுவது ஆசிய மண்டலத்தில், குறிப்பாக நமக்கு பெரும் பிரச்சனை வந்துவிடும். நிச்சயமா சார். இப்போ இவ்வளோ விஷயம் இதில் இருக்குது. இது எல்லாமே உலக நாடும் இப்போ அறிஞ்சிக்கிட்டு தான் இருக்கிறாங்க. அதே நேரத்தில் ட்ரம்ப் என்ன சொல்கிறாருன்னா, ஈரான் மக்களும் தயாராக இருக்கிறாங்க ஒரு ஆட்சி மாற்றத்தை எதிர்பார்த்து. இப்போ ஹேஷ்டேக்லேயுமே சரி ரொம்ப ட்ரெண்ட் ஆகுதுன்னா, அமெரிக்காவுக்கு ஆதரவாகவே ஈரான் மக்கள் ரெடி ஆகிட்டாங்க. போகிற விரும்பலை, இங்கே ஆட்சி மாற்றத்தை உண்டு பண்ணோம். ஏன்னா அங்கே அமெரிக்கர்களை அதிக பேரை கொண்டிருக்காங்க ஈரான். அதில் தீவிரமாக இருக்குது ஆட்சி மாற்றத்தில். அதனால தான் தெஹ்ரானில் குண்டு போட்டு கமேனி இருக்கக்கூடிய அலுவலகத்தை உடனடியாக அட்டாக் பண்ணது காரணம். இவரை கமேனியை தூக்கிட்டு ஆட்சி மாற்றம். அப்போ அதை நோக்கி அவங்க தெளிவாக இருக்கிறாங்கல்ல. ஆட்சி மாறும்போது எல்லாமே அமெரிக்கா வசம், அமெரிக்காவுக்கு சாதமாக அமைஞ்சுவிடும். பேச்சுவார்த்தைலாம் தேவையில்லை, எல்லாமே மாறிடுங்கிறது எல்லாத்துக்குமே தெரியுது. அதை தானே விரும்புது அமெரிக்கா. இதுக்கு உடன்பட்டு போமா இல்லை நீடிக்குமா போர்? கமேனி இதை தாக்கு பிடிப்பாரா? அடுத்த தாக்குதல்ங்கிறது எப்படி இருக்க போகுது? நீங்கள் எனக்கு மறந்து போன ஒரு விஷயத்தை ஞாபகப்படுத்தாங்க. நன்றி. டொனால்ட் ட்ரம்பினுடைய பேச்சை நான் நேரடியாக காட்டினேன். அதை எனக்கு எடுத்து தந்துட்டீங்க. நான் அதை சொல்ல மறந்துட்டேன். ரொம்ப நன்றி. என்னென்னா, டொனால்ட் ட்ரம்ப் தனது இன்டர்வியூவில் இந்த பயங்கரவாதிகள், அவர் சொன்னதை நான் அப்படி சொல்கிறேன், ஆங்கில பேச்சு தமிழில், இந்த பயங்கரவாதி கும்பல் எங்கள் இராணுவ வீரர்களை எங்கே கொண்டார்கள்? ஈராக்கில் கொண்டார்கள். யார் சொல்கிறா? அமெரிக்க அதிபர் சொல்கிறார். ஈராக்கில் ஏன் கொண்டார்கள் என்று சொன்னால், ஈராக்கில் இருக்கக்கூடிய ஷியாட்டி ஹிஸ்புல்லா, அவர்களுக்கு பேர் ஹத்தாபி ஹிஸ்புல்லா, அது 2,68,000 படைகளை கொண்டவர்கள். நேற்று ஒரு கொடி அணிவகுப்பை நடத்தினார்கள். நீண்டகால போருக்கு நாங்கள் தயார். ஈரானுக்கு ப்ரோ ஈரானுடைய ஆதரவாளர்கள். எப்படி ஏமனில் ஹவுதிகள் இருக்கிறார்களோ, எப்படி அலி கராரி, ஃபாத் சுக்கூர், ஹசன் நசருல்லா போன்றவர்கள் லெபனானில் இருக்கிறார்களோ, அதே போன்ற ஒரு பிராக்சிகள் தான் ஹத்தாபி ஹிஸ்புல்லா. அதே போன்று ஷியா குரூப்புகள் ஏராளம் பேர் அபு முஹம்மது அல் கோலானி தலைமையில் இருக்கும் சிரியாவிலும் அந்த படைகள் இருக்கிறார்கள். ஜிஹாதி இஸ்லாமிய அடிப்படைத்துவமான பயங்கர கும்பல்கள் அது. இப்பொழுது அவர்கள் எங்களை அழித்தார்கள், எமது மக்களை அழித்தார்கள், நாங்கள் போர் செய்கிறோம் என்று அமெரிக்க மக்களுடைய நன்மதிப்பை பெறுவதற்காக அமெரிக்கா இந்த விஷயத்தை சொல்லிக் கொண்டிருக்கிறது.
அமெரிக்காவுடைய அதிபருடைய அந்த பேச்சை நீங்கள் கவனித்தால், மக்களே, நாங்கள் போர் செய்வது உங்களுக்காகத்தான். நான் இப்பொழுது போர் செய்து இந்த பயங்கரவாதிகளை அழிக்கவில்லை என்றால், அவர்கள் நம் நாட்டில் வந்து வாஷிங்டன் டிசிலேயோ, நியூ ஜெர்சிலேயோ, நியூயார்க்லேயோ அல்லது வேறு எங்கேயோ நேரடியாக அடித்து நம்மை காலி செய்து விடுவார்கள். ஆகவே இது வந்து ரொம்ப முக்கியமான போர் என்கின்ற டு பி கன்வே த மெசேஜ் டு த பீப்புள் ஆஃப் யூஎஸ். அதை சொல்ல வேண்டும், சொல்லித்தான் ஆக வேண்டும் என்ற ஒரு நிர்பந்தத்தில் நீங்கள் சொன்ன பேச்சு, அவருடைய நேரடியான இன்டர்வியூவில் நான் சொன்ன அந்த ஒன்றை மறந்து நீங்கள் எடுத்து கொடுத்துட்டீங்க இருக்கிறது. ஆனால் ஆட்சி மாற்றம் என்பது அவ்வளவு எளிதாக நடக்காது. இதை நான் சொல்லலை, இருக்க சூழல் நடக்காது. ஏன்னா நீங்கள் அதை நம்ம அதை பார்க்கத்தான் போகிறோம், பேசத்தான் போகிறோம். ஆட்சி மாற்றத்திற்கு அமெரிக்காவுடைய எக்ஸ்பர்ட் சொல்வது, நீங்கள் பாருங்கள், மேலிருந்து F-15, F-16, F-22, F-35 ஸ்டெல்த் விமானங்கள் எல்லாம் வைத்தும், காமகோஸ் மற்றும் பலவிதமான அதாவது ஏவுகணைகளை வைத்திருந்தாலும், வெற்றி என்பது, கைப்பற்றுதல் என்பது ஒரு நாட்டின் உள்ளே இறங்கித்தான் வெற்றி பெற வேண்டும். இப்ப ஈராக்கின் போரில் அமெரிக்கா பாலைவனங்களை கடந்து போனார்கள். ஸ்கட் விமானங்களும் பேட்ரியாட்டும் அப்பொழுது தாக்கப்பட்டது. அதே போன்ற சூழலை இப்பொழுது ஈரானில் இருக்கிறது என்றால், ஈரான் பழைய ஈரான் அல்ல, பழைய ஈராக் அல்ல, அமெரிக்காவுக்கு சவால் விடுகிற ஈரான். அந்த ஈரானுடைய ஜியோகிராபிக்கல் கண்டிஷன் மிகவும் வலிமையானது. காடுகளும் மலைகளும் கடல்களும், இந்தியாவை போன்ற ஒரு பெரிய தேசம் அது. அதற்குள் அமெரிக்க படைகள் உள்ளே இறங்கி ஆபரேஷன் செய்தால்தான் ஆட்சி மாற்றம் கொண்டு வர முடியும். அது வரைக்கும் வாய்ப்பே இல்லை, அது வாய்ப்பில்லை. ஆகவே 56% ஈராக் மக்கள் தீவிர ஷியா இஸ்லாமிய பற்றாளர்களாகும். மீதி 44% மக்கள் நடுநிலையோடும் இருக்கிறார்கள். இப்பொழுது உளவாளிகள் கடந்த முறை 12 நாள் போரில் ஒரே நேரத்தில் 180 ஃப்ளைட்டை கொண்டு இஸ்ரேல் தாக்கும்போது போரில் எதிர்பார்க்காத அழிவை ஈரான் சந்தித்தார்கள். காரணம் என்னவென்றால், ஈரானுடைய ரெடார் சிஸ்டம் வேலை செய்யவில்லை. காரணம், ஈரான் இருக்கக்கூடிய பெய்டு உளவாளிகள், பணம் கொடுத்து வேலை செய்யக்கூடிய உளவாளிகள் உள்ளே இருந்து ரெடாரை காலி செய்யக்கூடிய தொழில்நுட்பத்தை செய்துவிட்டார்கள். இன்றைக்கு 16,000 பேர் வரை படுகொலை செய்யப்பட்டிருக்கிறார்கள். ஒரு 30,000 பேர். அது ஈரானுக்கு இப்பொழுது முக்கியம். இனி எதிர்த்து பேசுறதுக்கோ இதை சொல்றதுக்கோ ஆள் இருக்காது. அப்படி இருந்தாலும் உடனே கொல்லப்பட்டு விடுவார்கள். அதை கொண்டு கொண்டிருக்கிறார்கள். அதை கொண்டவர்கள் இப்பொழுது புதுசான ஒரு ஆள், அவருடைய பேர் அன்னைக்கு சொன்ன மறந்துருச்சு, அவர் தான் அதுக்கான பொறுப்பு. அது அவர்களுக்கு ப்ளஸ் பாயிண்ட். 2வது, 12 நாட்கள் போரில் அவர்கள் பெற்ற அனுபவம், எந்த மாதிரியான தாக்குதல்களை அமெரிக்கா நடத்தும், எந்த மாதிரி தாக்குதல்களை இஸ்ரேல் நடத்தும், நாம் எப்படி, 2 பேருமே அனுபவம் பெற்றிருப்பாங்க. ஈரானும் அனுபவம் பெற்றிருக்கும், இஸ்ரேலும் நல்ல ஒரு அனுபவம் பெற்றிருக்கும். ஏன்னால் இங்கிருந்து அவர்கள் வீசிய ஹைப்பர்சோனிக் ஏவுகணைகள், கொர்ரம்சோர் உதாரணத்துக்கு, கைபர் ஷெகான், ஈரானை உலகத்தை அச்சுறுத்தக்கூடிய ஈரானுடைய தொழில்நுட்பத்தை இப்பொழுது நான் உங்களுக்கு சொல்கிறேன். அவனுடைய சொந்தமாக செல்ஃப் ரிலையன்ட், அவனே உருவாக்கிய மேனுஃபேக்சரிங், அல்-ஃபத்தா 1, அல்-ஃபத்தா 2, கர்ரம்சோர் 1, 2, 3, 4, கைபர் ஷகான், இமாமத், சிஜில், கஹர் அண்ட் கதர், எக்ஸெட்ரா எக்ஸெட்ரா, இன்னும் நிறைய போகுது. இதெல்லாம் பாலிஸ்டிக் மிசைல், இதெல்லாம் எல்லாம் பாலிஸ்டிக் ஹைப்பர்சோனிக். ஆமாம். அமெரிக்காவினுடைய ஜான், CIA, சென்ட்ரல் இன்வெஸ்டிகேஷன் ஏஜென்சியினுடைய ரிட்டையர்டு கமாண்டர் சொல்கிறார், அமெரிக்காவுடைய ஜெரால்டு ஆர்ஃபோர்டு, அமெரிக்காவினுடைய ஆப்ரஹாம் லிங்கன் இந்த கப்பல்களின் ஊடாக இந்த ஹைப்பர்சோனிக்கை தடுக்கும் தொழில்நுட்பம் இல்லை என்று அவர் சொல்கிறார். ஆகவேதான் அமெரிக்கா இதில் கொஞ்சம் பயந்து கொண்டிருந்தார்களோ அல்லது கொஞ்சம் யோசிப்பார்களோ என்று நாம் நினைக்கும் போது இன்றைக்கு தைரியமாக அவர்கள் அடித்தே விட்டார்கள். ஆனா இதுக்கு ஈரானும் தைரியமா அடிக்குது சுத்தி இவங்க நீங்க சொன்ன மிசைல்ஸ் எல்லாம் எப்ப எடுப்பாங்க, என்ன வேணாலும் நடக்கலாங்கிற மாதிரி. இப்ப நான் அவர்கள்ட்ட இருக்கிற எலக்ட்ரானிக்ஸ் வார்ஃபேர், அவர்கள்ட்ட இருக்கக்கூடிய செல்த் விமானம், அவர்கள்ட்ட இருக்கக்கூடிய ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம், சீனாவில் கொடுத்திருக்கக்கூடிய 27 கார்கோ விமானம், அதே மாதிரி உளவு கப்பல், இதை பற்றி சொல்கின்றேன். இது எப்படி யார் எப்படி பயன்படுத்த போகிறார்கள் என்பது தெரியாது. ஆனா
அவ்வப்போது தெரிய வரும், தகவல் நடக்கும்போது தெரியும். இன்றைக்கே தெரிய ஆரம்பிச்சிடும். இன்னைக்கு தெரிய இப்பவே அடிச்சிட்டாங்கல்ல, நீங்க தெரிய ஆரம்பிச்சிடும். அதுக்கு தகுந்த கேப்பபிலிட்டி ஆயுதங்கள்லாம் தயாரில இருக்குமா? ஏன்னா இவரு வந்து கமேனி விட்டு கொடுக்காத ரீசன் என்னன்னா, உன்னை எதுக்கு என்னால முடியும், அப்ப நீ என்ன செஞ்சா நான் தயாருங்கிறது தான். 2 பேரும் வந்து நீயா நானா விடாப்படியா இருக்கிறாங்க. அப்ப எந்த நம்பிக்கையில இருக்கிறாங்கன்னா, பிற நாடுகள் கொடுத்த ஆயுதங்கள் பிளஸ் நம்மகிட்ட இருக்கக்கூடிய சொந்த தயாரிப்பு ஆயுதங்கள். இவ்வளவு நாளா இந்த 42 வருடங்களாக பொருளாதார 47 வருடங்கள் பொருளாதார அந்த கேப்ல இவங்க என்னென்ன பண்ணி வச்சிருப்பாங்க. ஏன்னா ஈராக்குக்கு நடந்தது நாளைக்கு நமக்கு நடக்குன்னு அவங்களுக்கு முன்கூட்டியே அறிஞ்சிருப்பாங்க. இவ்வளவு தெளிவு இல்லாம இந்த போரை வந்து இவங்களும் எதிர்த்து அடிக்க மாதிரி வாய்ப்பே கிடையாது. ஒன்றும் சரண்டர் ஆயிருந்தா அவங்கள்ட்ட ஆட்சி மாற்றம் ஏற்பட்டிருக்கணும். இது தாக்குப்பிடிக்க அளவு ஈரான் ஆயுதங்கள்லாம் கரெக்டா இருக்குதா இல்ல? ஆக்சுவலி இதுல என்ன ஒரு பிரச்சனைனா, அமெரிக்காவுடைய எக்ஸ்பர்ட்ஸ் வந்து சமீபத்தில் ஒரு ரிப்போர்ட் வெளியிட்டிருந்தாங்க. நம்ம இதில் பேசியிருந்தோம், என்னமோ எனக்கு ஞாபகம் இல்லை. அது வந்து அமெரிக்காவுடைய பாம் பீச், அமெரிக்காவுடைய பேச்சில் டிஸ்கஷன் நடக்கு. இது எல்லா டிவிலையும் வெளியிருந்துச்சு. தமிழ்நாட்டில் நிறைய தொலைக்காட்சிகள் வந்துச்சு, ஆங்கில தொலைக்காட்சியில் வந்தது அப்படி கால் பண்ணி போட்டிருந்தாங்க. பிரபலமான பிரைம் டைம் மீடியாவில் வந்துச்சு. அதில் என்னென்னா, இந்த நான் சொன்ன டேவிட் டான் கெயின், இவர் வந்து ஒரு முக்கூட்டு படை தலைவர். அந்த மீட்டிங் வந்து எப்போ நடக்குதுன்னா ஜூலை மாதம் நடக்கிறது, போன ஆண்டு. அந்த மீட்டிங்க்கு ஹூப்பர் அழைக்கப்படவில்லை. அதில் ஒரு வீடியோ வெளியாகுது. அவர் என்ன சொல்கிறாருன்னா, நம்மிடத்தில் ஆயுதங்கள் பற்றாக்குறை இருக்கிறது. யார் சொல்கிறா? அமெரிக்காவினுடைய 3 படைத்தலைவர் கெயின் சொல்கிறார். அதுதான் இப்போ பிரச்சனை. அது என்ன சொல்கிறாருன்னா, அது எந்த இதில் வந்திருக்குன்னா வாஷிங்டன் போஸ்ட்லையும் ஆக்சியோஸ் அப்படிங்கிறதுலையும் அமெரிக்காவில் 2 பத்திரிகையிலும் அது செய்தி வருது. கெயின் என்ன சொல்கிறாருன்னா, ஜோ பிடனுக்கு இல்லை, பில்கேட, இவர் நம்ம ட்ரம்ப்ட மிஸ்டர் பிரசிடென்ட், இப்போ நம்மள்கிட்ட ஆயுதங்கள் ரொம்ப பற்றாக்குறையாக இருக்குது. காரணம் என்ன? உக்ரைன் போரில் ஜெலன்ஸ்கிக்கு சப்போர்ட்டாக நம்ம நிறைய கொடுத்துட்டோம். அப்புறம் காசா போரில் நாம் ஏகப்பட்டதை நிதானியாகுக்கு, பெஞ்சமினுக்கு கொடுத்துருக்கோம். அது மட்டும் இல்லாமல் நம்மள்கிட்ட என்னெல்லாம் குறை இருக்குது? நம்மகிட்ட மியூனிஷன்ஸ், வெடிகுண்டுகள் நம்மிடத்தில் ரொம்ப பற்றாக்குறையாக இருக்குது. ஏர் ஸ்ட்ரைக்கிங்ஸ் எல்லாமே ஆயுத களஞ்சியம் இல்லை. ஆனால் நம்ம போர் செய்வதற்கு 1 வாரத்திற்குத்தான் ஆயுதங்கள் இருக்கிறது என்பதை கெயின் சொல்லியிருந்தார். இன்னைக்கு வந்துச்சு அவருடைய இதெல்லாம். அப்படி இந்த செய்தியை யார் போட்டான்னா வாஷிங்டன் போஸ்ட் போட்டு அமெரிக்காவுடைய ஆக்சியோசஸ் அந்த செய்தியை வெளியிட்டாங்க. கெயினுடைய ஸ்டேட்மெண்ட் இப்படி இருக்குன்னு பரபரப்பாக வந்துச்சு. இப்போ நான் ஒரு 4-5 நாளைக்கு முன்னாடி, 4 நாள் தான் இருக்கும், உடனடியாக அமெரிக்க அதிபர் ஃப்ராடு, ஊடகங்கள் எல்லாம் ஃப்ராடு, அப்படி ஒரு செய்தியே நடக்கலை அப்படின்னு சொல்லிட்டார். பயங்கரமான கண்டனம். இந்த மாதிரி ஒரு மித்து, இல்யூஷன், இது கெயின் வந்து ஒன்று தான் அவருக்கு சிந்தனை, எப்படி ஹவு டு வின் ஈரானை நாம் எப்படி வெற்றி கொள்வது மட்டும், அந்த சிந்தனை மட்டும்தான் இருக்கிறதே தவிர இந்த மாதிரி விஷயத்தெல்லாம் ஆக்சியோஸும் வாஷிங்டன் போஸ்ட்டும் வெளியிட்டிருக்கிறாங்க. இது ஊடகத்தினுடைய ஃப்ராட்லன் அப்படின்னு பயங்கரமாக பேசிட்டாரு. யாரு? டொனால்ட் ட்ரம்ப். ஆனால் இப்போ அது உண்மையா பொய்யாங்கிறத வில் டேக் ஷார்ட். இப்போ நம்ம அவர் அந்த கெயின் சொன்னதையும், ஆக்சியோஸ் ரொம்ப நம்பகமான பத்திரிகைகள், வாஷிங்டன் போஸ்ட்டும் சரி ஆக்சியோஸும் ரொம்ப நம்பிக்கையான பத்திரிகைகள். ஆனால் கெயின்ட்ட கேட்குறாங்க, வாஷிங்டன் போஸ்ட்லேருந்து கேட்குறாங்க, நீங்கள் சொன்னதை தானே நாங்கள் போட்டோம், இது நடந்து 4 நாள் தான்ச்சு. அவர்கள் பதில் சொல்லியிருக்கிறார். யாரு? கெயினுடைய அலுவலகம் நியூயார்க்கில் இருக்கு. அவங்க என்ன பதில் சொன்னாங்கன்னா, நாங்கள் ஒரு மிலிட்ரி ஹெட்டு, எங்கள் தலைவர் கெயின் ஒரு மிலிட்ரி ஹெட்டு, டேவிட் கெயின். டெமோக்ராட்ஸ் அடிப்படையில் மக்களால் தேர்ந்தெடுக்கப்படுகிற சிவிலியன் தலைவர்கள், மக்கள் தலைவர்களுக்கு ஒரு அட்வைஸை வழங்குவது ஒரு இராணுவ தளபதியான எமது பொறுப்பு. அந்த பொறுப்பை தான் நாங்கள் செய்திருக்கிறோன்னு தவிர இஸ் நாட் எ டினைட். நான் சொல்லலைன்னா சொல்லலை. அப்படி என்றால் அமெரிக்கா இந்த போரின் மூலம் கீழே மீசையில் மண் ஒட்டாத கதையாக 4 நாளில் மெதுவாக கலந்து போயிடலாம்ல. அதுக்குதான் இப்போ ஒரு இப்போ அடித்த உடனே ஈரான் வழி இப்படி சொல்லுவோம், நம்ம பேச தானே போகிறோம், நீங்களே அந்த கேள்வி கேட்க போறீங்க, நானே இப்படி சொன்னீங்களேன்னு. இப்போ இந்த ஒரு 4 நாளில் இப்போ நம்ம வந்து அமெரிக்கா இப்போ என்னென்னா பெரிய கேவலமாயிடும். இப்போ உலகத்தில் நிறைய செய்தி இருந்துச்சுன்னா, அமெரிக்கா 11 கப்பல்களையும் 250லேருந்து 300 ஏர் ஸ்ட்ரைக் செய்யக்கூடிய விமானங்களையும் எலக்ட்ரானிக்ஸ் வார்ஃபேர் சிஸ்டங்கள் அமெரிக்காவில் கண்டுபிடிப்பு எல்லாத்தையும் கொண்டு மத்திய தரைக்கடலில் கொண்டு நிறுத்திட்டு அப்புறம் போனால் அசிங்கம் தானே, அது ரொம்ப கேவலம்ல. அதனால் ஒரு அடியை அடித்து அதுக்கப்புறம் நிறுத்தி போனால் கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கும்ல. அப்படி நடக்கலாம்ல.
இது நம்ம ஊர் பேச்சு மாதிரி நீங்க நினைக்க சரி, கூடாது. அது அமெரிக்கா இழந்தாலும் அடிச்சிட்டாங்க. ஆனா ஈரான் இதை அப்படி சும்மா விடாது இல்ல. நம்ம மேலே கை வச்சிட்டோம்னா அப்ப நம்ம அடி எப்படி இருக்கும்? இதான் அவங்க டீலிங் இருக்குமா? ஈரான் அடிக்கும் தான். எல்லாரும் ஒரு குறிப்பிட்ட அளவுல பிரச்சனை முடிஞ்சா போதும் தான் பார்ப்பாங்க சார். ஓகே. ஈரான்லயே வறுமை இருக்கு. ஈரான்ல சாப்பாடு இல்லை. ஈரான்ல வந்து பாத்தீங்கன்னா ஒரு தினாரு 14 லட்சம் ரூபா கொடுத்தா தான் வாங்க முடியும். அந்த நாட்டில் 47 வருஷமா சாப்பாடு இல்லாம பழைய சாமான்களை வச்சு அமெரிக்கா போட்டு தூர போட்டதெல்லாம் எடுத்து ரிவர்ஸ் இன்ஜினியரிங் பார்த்து அதுலேருந்து கண்டுபிடிக்கிறானா இவனு சீனாவும் சேர்ந்து. சார் ஈரான் எப்படி ஆளுனா சிலவன் இருப்பான் சார், பல நாள் பசிச்சு கிடந்தாலும் அந்த குலப்பெருமை பேசிக்கிட்டு இருப்பான். நம்ம ஊரில் நீங்கள் பார்த்துருப்பீங்க, எங்கள் சித்தப்பா அப்படி, எங்கள் பெரியப்பா அப்படி, எங்கள் தாத்தா அப்படி 100 ஏக்கர் வச்சுருக்கேன். இப்போ உங்ககிட்ட என்னப்பா இருக்குது, என்கிட்ட என்ன இருக்கா, நாங்கள் எவ்வளோ பெரிய ஃபேமிலி தெரியுமா. நம்ம ஊரில் பேசுவாங்க, நம்ம தமிழ்நாட்டில் எல்லா மக்களும் எல்லாரும் பேசுவாங்க. நாங்கள் ஆண்ட பரம்பரைலாம் பேசலையே. இப்போ அப்படி ஒரு ஆண்ட பரம்பரையாக கொமினி பேசிக்கிட்டு இருக்கார். நாங்கள் யார் தெரியுமா, மிகப்பெரிய சமூகம். எங்களுடைய வரலாறு எவ்வளோ, உலகத்திலே ஒரு விஷயத்தை சொல்லிடுறேன். நம்ம சேனல் 5க்கு உலகத்திலே முதல் நாடாக அங்கீகரிக்கப்பட்ட முதல் நாடு எது தெரியுமா, ஈரான். உலகத்தில் முதல் நாடு. அவ்வளோ பெரிய பாரம்பரியம், அவருடைய கலாச்சாரம், அவ்வளோ பெரிய அறிவாளிகள் அவங்க. அரபு முஸ்லீம்களுக்கும் அவர்களுக்கும் என்ன வித்தியாசம் தெரியுமா, அவர்கள் வேறு இனம், இவர்கள் வேறு இனம். எல்லாம் முஸ்லீம்கள் தான். அரபியர்கள் நல்ல சொகுசாக இருப்பாங்க. அவங்க மஜா பார்ட்டி. யார், சவுதி, குவைத்து, துபாயெல்லாம் அப்படி சாப்பிட்டுட்டு அதுக்கு மேலே நான் சொல்ல முடியாது, இவ்வளோதான். ஆனால் பெர்ஷியன்ஸ் வந்து ரொம்ப அறிவானவங்க, ரொம்ப அறிவானவங்க. அவங்க தான் இந்த ஷியா முஸ்லீம்கள். இப்போ நீங்கள் சொன்ன மாதிரி அமெரிக்கா அந்த போரை கொஞ்சம் நடத்திட்டு அப்படியே மட்டுப்படுத்தலாம். இப்போ அமெரிக்கா வந்து சமாதானத்துக்கு போக முடியாது. ஏன்னு கேட்டால், கடந்த முறை அமெரிக்கா டியூகோ கோர்ஷியாவிலிருந்து தாக்குதல் நடத்தினாலும் அமெரிக்கா 12 நாள் போரை நிறுத்துங்கன்னு சொல்லி சமாதானம் பண்ணி முடிச்சிட்டாங்க. அப்படி நிறுத்துங்கன்னு சொல்லி சமாதானம் படுத்தினது யாரு, அமெரிக்கா. போர் ஆரம்பிச்சது யாரு, போன தடவை அமெரிக்கா தான் ஆரம்பிச்சாங்க. நம்மளே பேசணும், B-2 பாம்பர்ஸ் விமானம் மூலம் GBU-57ல இஸ்பஹான், ஃபர்தோஸ், நட்டான்ஸ்ல குண்டு போட்டது யார் சார், அமெரிக்கா. அதுக்கப்புறம் அவன் யார் அடித்தான், டெல்லவியூ அடித்தான். அடித்து பயங்கரமான சேதாரம், ஏராளமான பேர் செத்து போயிட்டாங்க. ஆனால் இஸ்ரேல் சொல்லுது 33 பேர் தான் செத்து போயிட்டாங்க. அது செத்தது பல ஆயிரக்கணக்கில் இருக்கும், அது விட்டுருங்க. ஆனால் கடைசியில் சமாதானத்துக்கு வந்தது யார், அமெரிக்கா. சரி, சமாதானத்துக்கு வந்தியே நீ அடித்து கொண்டே இருக்கிறாள் ஈரான், அப்போ நீ திருப்பி அடிக்கணும் தானே, நீ ஏன் போற விட்டு போன, புரியுதா நான் சொல்கிறது? ஐயா, போற ஆரம்பிச்சது அமெரிக்கா, போற முடிச்சது அமெரிக்கா. ஆரம்பித்தவனே வந்து முடியுங்கிட்டு சொல்லும்போது வலுவான ஈரான் ஏன் நிறுத்தணும்? 12 நாள், 13 நாள், 15 நாள், 18 நாள் அடிச்சுட்டு இருக்க வேண்டியதானே. அதே விஷயம் தான் இப்பவும் நடக்குங்கிறீங்களா? நடக்கலாம். அமெரிக்கா ஆரம்பித்து வைத்ததை ஈரான் சரி நாம கெத்தா நிற்கிறோம் அப்படின்ட்டு ஒரு வாரத்துக்குள்ள முடியலாம், 5 நாளைக்குள்ளே முடியலாம். நிச்சயமா கமேனிக்கே குறி வச்சுட்டாங்க, அவரையும் விட்டு வைக்கல. அவர் அண்டர் கிரவுண்ட்ல இப்ப அவர் எங்க இருக்காரு தெரியல. அவரும் மலைகளுக்கு கீழே இருக்காரு. அவரை ஆனா பல செய்திகள் டெஹ்ரான்ல தான் இருக்கிறாரு, அவருடைய அலுவலகத்துக்கு கீழே கொண்டு போயிட்டாங்க, சேஃபா கொண்டு போயிட்டாங்க அப்படிலாம் சொல்லி அது மித்து வரும் சார். இப்போ என்னன்னா, அமெரிக்காக்காரர்களுக்கு தெரிந்தாலும் அடிக்க மாட்டாங்க. ஏனென்றால் அலி கமேனியை அடித்து விட்டால் அது பெரும் சிக்கலை ஏற்படுத்திவிடும். அது யார் சொல்லியிருக்கா, இராணுவ உளவாளிகள் சொல்லியிருக்கான். அவரை கொலை செய்து விட்டால் அவருடைய உயிருக்கு, அவர் இப்போ ஆளெல்லாம் ரெடி பண்ணிட்டார். நான் இறந்து போய்விட்டால் எனக்கு அப்புறம் இவன், எனக்கு அப்புறம் இவன், அவன் இறந்தா இவன் இறந்தா அவன் அப்படின்னெல்லாம் கரெக்டாக சொல்லிட்டார். சொல்லுங்க நீங்க சொல்லுங்க. ஆகவே அவருடைய ஃபத்வா வந்து கிளியராக இருக்கு. ஆனால் எனக்கு என்ன சந்தேகம் என்றால், அவரை கொல்வது அமெரிக்காவுக்கு எளிதுதான், ஆனால் தெரிந்தாலும் கொல்ல மாட்டார்கள். ஏன் என்று சொன்னால் அது ஒரு நீண்டகால அனிமாசிட்டி, எனிமிட்டி அகெயின்ஸ்ட் அமெரிக்கன்ஸ் வேர்ல்டு ஃபுல்லாக பரவி அது பெரிய ரெவெஞ்சன்ஸாக உருவாயிட்டா, ஒரு வெஞ்சன்ஸ், அதாவது இவனோட காட் பண்ணுடா அப்படின்னா அமெரிக்கா அந்த தப்பை செய்யாதுன்னு நாங்கள் நினைக்கிறோம். நிச்சயமா சார். இறுதியான ஒரு கேள்வி சொல்லுங்க. அமெரிக்கா எங்கள் மீது தாக்கினா நாங்கள் இஸ்ரேலை தாக்குவோம், இது ஈரானுடைய பிரதான வார்த்தையாக இருந்துச்சு போர் நடக்கும் முன்னாடி. இப்போ என்னடானா இஸ்ரேலே தாக்கி இருக்குது, இவங்களும் பக்கத்தில் இருக்க அமெரிக்கா பேச தாக்குறாங்க. ப்ளஸ் இஸ்ரேலுக்கும் வந்து பாலிஸ்டிக் ஏவுகணைகளை வந்து அங்கேயும் தாக்குதல் நடந்துட்டு இருக்குன்னாங்க. அவங்க வந்து பேட்ரியாட்டு, அயன்டோம்லாம் வச்சு தடுத்துட்டு இருக்கிறதா தகவல் வந்துட்டு இருக்கு. லெபனானில் இருக்கக்கூடிய அதிபர் என்ன சொல்லிக்கிறாங்கன்னா, ஹிஸ்புல்லா வந்து தாக்குதல் நடத்தக்கூடாது. அவங்க நடத்த ஆரம்பிச்சிட்டாங்க. ஈரான் மீது எப்போ அட்டாக் பண்ணாங்களோ ஹிஸ்புல்லா அமைப்பில் வந்து தாக்குதல் நடந்தாங்க. லெபனான் அதிபர் சொல்றாரு, இது நீங்கள் இப்போ ஈரானுக்கு எதிராக போர் நடக்கிறதா நீங்கள் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லி தகவல் வருது.
இப்போ ஈரான் இங்கேருந்து இஸ்ரேலை தாக்குதோ இல்லையோ அங்கேருந்து டக்கு டக்குன்னு அடிக்கிறாங்களே யாரு? ஹிஸ்புல்லாக்கு. இது இந்த செய்தி எனக்கு இன்னும் நான் கன்ஃபார்ம் பண்ணணும். ஏன்னு கேட்டால் எலும்பை ஒடிச்சு தான் வச்சிருக்கிறாங்க. ஹிஸ்புல்லா 2006 போர் செய்யும்போது ஹசன் நஸ்ருல்லா தலைமையில் ரொம்ப வலுவான ஒரு அமைப்பு. உலகத்தில் எலைட் ஃபோர்ஸ்னு ஒன்று இருக்குது அவங்கள்ட்ட. அவங்க மாதிரி யாருமே கிடையாது. ஒரு நாடுகளுக்கு சமமான எலைட் ஃபோர்ஸ் தான் ஹிஸ்புல்லா. அதை எலும்பை முறித்தது இஸ்ரேல். எப்படி முறிச்சாங்க? குண்டை போட்டு ஹசன் நஸ்ருல்லா அலி காலி பண்ணாங்க, அலி கராரி காலினார், ஃபாது ஷுக்கூர் காலியனாங்க. பேஜர் கருவிகளின் மூலம் 4000 பேரை வெடிக்க செய்தார்கள். இஸ்ரேலுடைய தொழில்நுட்பம் சாதாரணமாக கிடையாது சார், பயங்கரமான தொழில்நுட்பம். அதற்கு பிறகு நிலை குலைந்து போனார்கள். எது? ஹிஸ்புல்லா நிலை குலைந்து போனார்கள். அமெரிக்கா ப்ரெஷர் கொடுத்தாங்க. லெபனானுடைய பிரசிடென்ட் அவர் ஒரு கிறிஸ்தவர். லெபனானில் 2 சமூகங்கள் வாழ்கிறார்கள். ஒன்று கிறிஸ்தவர்கள், அவர்களுக்கு சமமாக லெபனானில் வாழக்கூடிய சியா முஸ்லீம்கள். அங்கே சர்ச்லாம் நிறைய இருக்குது. ஆனால் கிறிஸ்தவ முஸ்லீம்களுக்குள்ள கடுமையான ஒற்றுமை உண்டு. இப்போ இங்கே இருக்கக்கூடிய மலையாளி முஸ்லீம்கள், மலையாளிகள், இந்துக்கள்லாம் ஒற்றுமையோடு இருக்கிற மாதிரி லெபனானுடைய கிறிஸ்தவர்களும் லெபனானில் இருக்கிற சியா முஸ்லீம்களும் ரொம்ப ஒற்றுமையாக இருக்கிறாங்க. அதனால் அங்கே இருக்கக்கூடிய பிரதமர் அப்துல் சலாம், அங்கே இருக்கக்கூடிய பிரசிடென்ட் டேவிட் ஆன், அவர் ஒரு கிறிஸ்தவர். அவரிடத்தில் ப்ரெஷர் கொடுத்து இவனுல நீ காலி பண்ணணும், உனக்கு எல்லா உதவியும் செய்கிறேன் அப்படின்னு சொன்னதுனால ஹிஸ்புல்லா லெபனானுடைய ஒரு பார்ட் ஆஃப் மிலிட்ரியாக தான் இருந்தாங்க. இப்போ அவர் இறந்த பிறகு அந்த கட்சியினுள்ள கசம் அவர் தான் இப்போ பிரசிடெண்டாக இருக்கிறாரு. அவங்க எந்த அளவுக்கு வலுவாக இருக்கிறாங்க அப்படின்னு கஷ்டம்தான். ஏன்னு கேட்டால் பக்கத்தில் இருக்கக்கூடிய சிரியாவில் ஆட்சி மாற்றத்துக்கு அப்புறம் ட்ரம்புடைய ப்ராக்சியாக இருக்கக்கூடிய ஐஎஸ் அமைப்பினுடைய அலிசாருடைய ஆட்சி நடக்கிறது. அங்கே இருக்கக்கூடிய சிரியா பிரசிடென்ட்டு வெளியே போயிட்டார், ஓடிட்டார், ஆட்சியை விட்டு ஓடிட்டார். அதனால் ஹிஸ்புல்லா அவ்வளோ வலுவாக இல்லைங்கிறது தான் என்னுடைய கருத்து. இன்னும் போர் நாளை மாறும், இன்று இரவு மாறும், காட்சிகள் மாறும். புதிய அப்டேட்ஸோட நம்ம சேனலுக்காக நாம் தொடர்ந்து ஒரு பயாஸ் இல்லாத செய்தியை தருவோம். அதில் நீங்கள் கேட்டுக்கிட்டு இருக்கிறதுக்கு நான் பதில் தந்துக்கிட்டே இருக்கேன். நிச்சயமா சார். தொடர்ந்து எங்களுக்கு கருத்துக்களை பயணமிக்க நன்றி. ரொம்ப நன்றி ரூபன் சார்.